நேற்று வந்து ஜப்பானும் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தோட முதல் நாள் வசூல் ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். உலகம் முழுக்க இந்த டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, எந்த படத்துக்கு அதிக வசூல் வந்திருக்கு, எந்த படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் லியோ படத்தோட 23 நாள் வசூல், இந்த படம் இதுவரையும் 600 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூல், அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து 38 இயர்ஸ் ஆஃப் சின்ன வீடு. ஸோ பாக்யராஜ் சார் அவர்களோட ஒரு முக்கியமான திரைப்படம், ஒரு வேற லெவல் ஹிட்டு திரைப்படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி வந்து 7 இயர்ஸ் ஆஃப் அச்சம் என்பது மடமேடா, அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, நேற்று வச்ச ஃப்ரேம் வந்து அயன் படம் தான், சூர்யா அவர்களோட அயன் படம். அதில் ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ராம், அப்புறம் வந்து கிரண்குமார், ஜெயராமன், நாகராஜ், விக்கி, ராஜா. ஸோ இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவோட முதல் சீக்குவல் திரைப்படம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச படம் என்ன? ஃபஸ்ட்டு பார்ட் 2 அப்படின்னு ஒரு படம் வந்ததுன்னா அது எந்த படத்துக்கு வந்தது, யாரோட படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதை நம்ம பேச போகிறோம். ஸோ மார்வல்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு ஹாலிவுட்டில். டே 1 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 2,68,00,000 டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $6.6 மில்லியன், $55 கோடி வருது. பட்ஜெட் $275 மில்லியன், பெரிய பட்ஜெட்டு. ஆனால் முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த படம் இந்த வீக்கெண்டில் ஒரு $100 கிட்ட, $100 மில்லியன் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெப்சைட்லாம் வந்து ப்ரெடிக்ஷன்லாம் போட்டாங்க. கடைசியில் இப்போ முதல் நாள் வசூலை வச்சு அவங்க $50 மில்லியன் வர்றதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். இருந்தாலும் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். 12th ஃபெயில், அந்த படத்தோட டே 15 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 1,21,00,000, வேர்ல்டு வைடு 1,26,00,000. இதுவரையும் இந்தியாவில் 25,52,00,000, வேர்ல்டு வைடு 26,45,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கீடா கோலா, அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 38,00,000, வேர்ல்டு வைடு 41,00,000. இதுவரையும் ஆந்திரா தெலுங்கானாவில் 8,91,00,000, வேர்ல்டு வைடு 13,86,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. மா ஊரி பாலிமரா 2, அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 61,00,000, வேர்ல்டு வைடு 70,00,000. ஸோ இதுவரையும் டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 13,14,00,000, வேர்ல்டு வைடு 17,13,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கருடன் மலையாள படம், அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் கேரளாவில் 51,00,000, வேர்ல்டு வைடு 65,00,000. கேரளாவில் இதுவரையும் 9,05,00,000, வேர்ல்டு வைடு 14,19,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா படங்களுமே மோஸ்ட்லி ப்ராஃபிட்டபிள் மூவியாக தான் அமைஞ்சிருக்கு. கீடா கோலா மட்டும் இன்னும் பெட்டராக இன்னும் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. லியோ படத்தோட 23வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 41,00,000, வேர்ல்டு வைடு 88,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 214,89,00,000, வேர்ல்டு வைடு 600,04,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 600 கோடியை இந்த படம் கிராஸ் பண்ணிடுச்சு, ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ண படங்களில் இந்த படம் ஒரு படமாக இருக்குது. 2 படம் தான், அதில் இந்த படம் ஒரு படமாக இருக்குது. அதுக்கடுத்ததான் டைகர் 3, அந்த படத்தோட அட்வான்ஸ் சேல் நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் 49,00,000 இது வரையும் புக்கிங்கில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 3,78,00,000, கர்நாடகாவில் 2,24,00,000, கேரளாவில் 10,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 16,38,00,000, ஓவர்சீஸில் 10,17,00,000, வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 33,16,00,000 இதுவரையும் டே 1க்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த படம் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்க போகுது. அதே மாதிரியே ரெய்டு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஜப்பான் கூடயும் ஜிகர்தண்டா கூடயும். ஸோ விக்ரம் பிரபு அவர்களோட படம் ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்த ஒரு படம். இந்த படத்தோட பட்ஜெட் 6,50,00,000.
தமிழ்நாட்டில் 23 லட்சமும் வேர்ல்டு வைடு 26 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு அதுக்கப்புறம் போகிற போக்கில் அதை எப்படி வந்து இருகப்பட்டு லாங் ரன் போய் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதோ அந்த மாதிரி இந்த படமும் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு லாங் ரன் ஓடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதுக்கடுத்ததான் ஜிகர் தண்டா XX. ஸோ படம் பார்த்தவங்க நிறைய பேர் படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படம் பார்த்ததில் மோஸ்ட்லி ஒரு 70% பேர் படம் நல்லா இருக்குது, ஒரு வேறு மாதிரி ஒரு மேக்கிங் இந்த படத்தில் எப்படி அந்த ஜிகர் தண்டாவில் எப்படி வந்து ஒரு பெரிய ரவுடியை கொண்டு போய் தன்னோட கேமராவை வச்சு அந்த ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து இந்த உலகமே அவர் வந்து வேறு மாதிரி பார்த்துட்டு இருந்தது. அந்த ஃபில்ம் மேக்கர் நினச்சா அவரை இன்னும் வேறு மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக டோட்டலாக மாற்ற முடியும். ஒரு குழந்தை கூட அந்த அந்த கொலைகாரங்கிட்டேயோ இல்லை அந்த ஒரு கேங்ஸ்டர்கிட்டேயோ பக்கத்தில் வரத்துக்கு யோசிக்கிற ஒரு குழந்தை ஓடி வந்து கட்டி பிடிச்சி கணத்தில் முத்தம் கொடுக்குற அளவுக்கு அந்த டைரக்டரால் மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டோட்டல் 2 படத்தோட கான்செப்ட்டுமே. கிட்டத்தட்ட அதுதான் இந்த படத்துலையுமே. கேமராவை விட, அதாவது கன்னு பெரிய பெரிய ஆயுதங்களை விட இந்த கேமரா மிகப்பெரிய ஆயுதம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த ஜிகர் தண்டா XXல சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 3,07,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 96 லட்சம், கர்நாடகாவில் 41 லட்சம், கேரளாவில் 8 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 லட்சம், ஓவர்சீஸில் 2,17,00,000, வேர்ல்டு வைடு இந்த படம் 6,76,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி. ஸோ முதல் நாள் வசூல் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் செகண்ட் டே அப்படியே டபுள் ஆகிறதுக்கு மோஸ்ட்லி 11 கோடியிலேருந்து 12 கோடி டே 2 கலெக்ஷன் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஏன்னா படம் நல்ல ரெஸ்பான்ஸு. ஏன்னா இது கூட வந்த இன்னொரு படம் ஜப்பானுக்கு வந்து ஒரு நல்ல ரிவ்யூ வரல. மோஸ்ட்லி பார்த்த எல்லாருமே 90% எல்லாருமே கழுவி தான் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஜப்பான் படம். இருந்தாலும் ஜப்பான் படத்தோட டே 1 கலெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஜப்பான் டே 1 தமிழ்நாட்டில் 3,65,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 1,94,00,000, கர்நாடகாவில் 61 லட்சம், கேரளாவில் 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14 லட்சம், ஓவர்சீஸில் 2,54,00,000, வேர்ல்டு வைடு 8,95,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 75 கோடி. முதல் நாள் வசூல் இதுவுமே ஒரு பெட்டரான வசூல் தான். ஆனால் 2வது நாள் இது தாக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா இந்த வசூலில் ஒரு பாதி வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கு. அந்தளவுக்கு படத்தை பார்த்தவங்க எல்லாருமே கழுவி ஊற்றிருக்காங்க. 38 இயர்ஸ் ஆஃப் சின்ன வீடு. ஸோ இந்த படம் அந்த சமயத்தில் பண்ண சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்த புதுசில் அப்போ இருந்த பத்திரிகையில் நிறையா பத்திரிகையில் மோஸ்ட் ஆஃப் பத்திரிகையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த படம் பெண்கள் போய் பார்க்குறதுக்கு உகந்தையான ஒரு படம் இல்லை, இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி தான் இதை சித்தரித்து எழுதியிருந்தாங்க. இருந்தாலும் பாக்கியராஜ் மேலே இருக்க நம்பிக்கையில் இந்த படத்தை பெண்கள் கூட்டமாக போய் பார்த்தாங்க. கடைசி வரையும் இந்த படத்தை யாருமே வந்து பெருசாக இவங்க சொல்கிற மாதிரி அந்த கண்டென்ட் மாதிரிலாம் இது பண்ணல. இந்த படத்தோட கதை அதுதான், கரு அதுதான். அதாவது பொண்டாட்டி இருந்தாலும் அதை தாண்டி சின்ன வீடுன்னு வச்சுருக்க ஒருத்தருக்கு அவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது, அவர் எப்படி மனம் திருந்தி மறுபடியும் பொண்டாட்டியை எப்படி ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிறது தான். பொண்டாட்டி தான் வாழ்க்கைன்னு கடைசியாக எப்படி மாறுறாருங்கிறது தான். ஸோ அந்த சமயத்தில் பெண்கள்லாம் பயங்கரமாக இந்த படத்தை கொண்டாடினாங்க. ஒருவேளை இந்த படம் பேரை கேட்டு சின்ன வீடு ஏதோ பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்து ஃபயர் விடுற படங்களை விட பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. பட்ஜெட் 35 லட்சம், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 1,75 லட்சம், ஷேரு 90 லட்சம். ஸோ இந்த படம் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த கலெக்ஷன் ஒரு எஸ்டிமேட்டட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஒரு முழுக்க ஒரு கணிப்பில் வந்த வசூல் தான். ஸோ இதை வந்து ஒரு பத்திரிகையிலேருந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இது கரெக்டான வசூலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இது ஏதோ ஒரு பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது எங்களுக்கு இவ்வளோ லட்சம் வசூலில் ஷேர் வந்தது அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சொன்னதை வச்சு இந்த ஒரு எஸ்டிமேட்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், அச்சம் என்பது மடமையடா. அந்த படம் வந்து இன்னையோட 7 வருஷம் கடந்திருக்கு. ஸோ சிம்பு அவர்களுக்கு, எஸ்டிஆர் அவர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. இந்த படத்தில் அந்த பாட்டு, அந்த லாரியில் போய் மோதிட்டு அவங்க பாடுவாங்க, ஒரு பாட்டு ஒன்று வரும் அப்படியே மேலே பறந்து போகும்போது. ஸோ அது வந்து ஒரு பயங்கர ஹைப்பை க்ரியேட் பண்ணிச்சு. அதுதான் ஒரு ப்ரோமோவை விட்டுருந்தாங்க, ட்ரெய்லரில் கூட அது இருந்தது. பயங்கர ஹைப்பை க்ரியேட் பண்ணிச்சு. இந்த படத்தில் முக்கியமாக ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசை அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். வேறு லெவலில் ஹிட் ஆச்சு பாடல்கள் எல்லாமே. இந்த படம் வசூல் ரீதியாக எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தமிழ்நாட்டில் 24 கோடியே 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 75 லட்சம், ஓவர்சீஸில் 9 கோடியே 75 லட்சம், வேர்ல்டு வைடு 38 கோடியே 20 லட்சம். பட்ஜெட் வந்து 22 கோடி, ஷேரு 21 கோடியே 15 லட்சம், தேட்டரிக்கல் ரைட்ஸு 15 கோடிக்கு போயிருக்கு. ஸோ 6 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து தேட்டரிக்கல் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். தமிழ் சினிமாவோட முதல் சீக்வல், முதல் பார்ட் 2, பார்ட் 1 பார்ட் 2ன்னு வரும்ல, அதில் பார்ட் 2 திரைப்படம் என்ன படம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே கரெக்டாக சொன்ன அந்த பதில் தான் ஜப்பானில் கல்யாணராமன். கல்யாணராமன் அப்படிங்கிற ஒரு படத்தோட சீக்குவல் தான் ஜப்பானில் கல்யாணராமன். இது வந்து 1985 இதே நாளில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுவுமே இன்றைக்கி 38 இயர்ஸ் ஆஃப் ஜப்பானில் கல்யாணராமன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனாலுமே இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு தோல்வி திரைப்படம் தான். ஆனால் இந்த படம் தான் தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட்டு சீக்வல் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு பெருமை இந்த படத்துக்கு இருக்குது. ஸோ இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, இந்த விஷயம் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? அப்புறம் ஜப்பான், அப்புறம் ஜிகர்தண்டா, இந்த 2 படங்களில் நீங்கள் எதை பார்த்துட்டீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.